Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். சார், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களை சந்திச்சிருந்தார் டெல்லியில். அணி அமைஞ்சிருமா, கூட்டணி அமைஞ்சிருமா? ஏன்னா இல்லைன்னு வேற சொல்றாங்க. உண்மையை ரொம்பலாம் மறைக்க முடியாது, அது ஸ்பில் ஆகிடும். மீட் பண்ண பிறகு அமித்ஷா ஒரு ட்வீட் போடுறாரு. ஐ திங்க் நீங்கள் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு எந்த லாங்குவேஜில் போடுறாரு? தமிழ்லேயே போடுறாரு. கொள்கை வேற, கூட்டணி வேற. கூட்டணின்றது எலெக்ஷனுக்காக அமைப்படுறது, இதுக்கு கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றது சொல்றாரு. அப்போ கொள்கை முரணா இருந்தாலும் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அப்படின்னு தானே அவர் சொல்றாரு. இப்போ ஏடிஎம்கே 2 டிமாண்ட் வச்சிருக்கலாம் அமித்ஷா கிட்ட. யூ டேக் கேர் ஆஃப் செந்தில் பாலாஜி. அதே செந்தில் பாலாஜி தாங்க பேக்கப் உடைய அவர் தானே கேஷ் கவ். அண்ணாமலையை மாற்றணும் அப்படின்ற ஒரு முக்கியமான கோரிக்கையை அவங்க வச்சிருக்கலாம். ஏன் அண்ணாமலையை மாற்றணுன்ற கோரிக்கை வைப்பாங்கன்னா, ஏடிஎம்கே பாஜகவுடைய கூட்டணி எதனால் முறிந்தது, எந்த காரணத்தை சொல்லி இவங்க முறிச்சாங்க. அண்ணாமலையை நீக்கிடுவாங்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு போயிட்டார்ல நம்ம. அப்போ அமித்ஷா இபிஎஸ் மீட் பண்ண அடுத்த நாளே அண்ணாமலை டெல்லி போயிட்டார்ல. நோட்டாவோட போட்டி போட்ட கட்சிலாம் சொல்லிட்டு இருந்த இடத்துல இருந்து இப்படி நான் வளர்த்துருக்கேன்னு ஒரு விஷயம் சொல்லும் போது அது அதிமுக தவம் கிடக்கிற மாதிரியான ஒரு சூழல் அப்படின்னு பேசும்போது எடப்பாடி கேட்கும் போது ஏதாவது பேர் சொல்லி சொன்னாரா? அண்ணாமலை டிஃபெண்ட் பண்ணாரு. அண்ணாமலை எதுக்கு அப்படி சொல்லணும்? வரக்கூடாது, நீங்க வந்துடாதீங்க, அப்பதான் நான் இப்படி இரிட்டேட் பண்ணுவேன், நான் இன்சல்ட் பண்ணுவேன். தான் இருக்கும்போது தான் பாஜக இங்க வளர்ந்தது அப்படின்ற ஒரு ரெக்கார்டை காட்டணும். அதுக்கு தான் ஏடிஎம்கே வேணான்றாரு. ஏன்னா அங்க செகண்டரி ஆயிடுவார்ல. ஏடிஎம்கே இல்லைன்னா பாஜக தலைமையில தான் எங்க என்டிஏ எங்கும். ஏடிஎம்கே பாஜக கூட்டணி உருவாகுதுன்னா இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்? திமுக கூட்டணி வீழ்த்துற அளவுக்கு இன்னும் வாய்ப்பே கிடையாது. அது பிஜேபிக்கு மிகப்பெரிய பலமாகவும் அதிமுகவுடைய மிகப்பெரிய அழிவாகவும் அது மாறும். கபலீகரம் பண்ணிடும் அதிமுக. அப்புறம் ஏன் சார் அதிமுக தலைவர்கள் அதை விரும்புறாங்க? இப்போ டிடிவி, ஓபிஎஸ், தமாக வாசன், பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி 21 அலைன்ஸ் அப்படியே அதான் கூட டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் ஃப்ரெஜைலா இவங்கெல்லாம் தனித்தனியா. பிஜேபி மைட் ட்ரை. இந்த பிஎம்கே விஜய் கூட இணைவதற்கான கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். வாய்ப்பு இருக்கு. ஆமா, சீனியர் ராமதாஸ் சொன்னார்ல, இந்த கூட்டணி ஏண்டா வச்சுன்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டார்ல. அவங்க சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதையே விரும்பாத கட்சி இல்ல. எவ்வளோ கடுமையான எதிர்ப்புகளை எல்லாம். எம்ஜிஆர் சினிமா நடிகர் இல்லையா? ஜெயலலிதா சினிமா நடிகர் இல்லையா? அவங்கள்ட்ட அவங்க கூட்டணி வைக்கலையா? ஒருவேளை சார் தாவேக்கா சீமான் சேர்ந்தாங்கன்னா, கூட்டணி அமைச்சாங்கன்னா அது எப்படி இருக்கும்? உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்குங்க. டெஃபினட்டா அது வின்னிங் காம்பினேஷனா இருக்கும். உண்மையிலே சீமான் போய் கேட்கறேன், தம்பி எனக்கு முதல்வர் கூட வேணாண்டா, நீ இருந்துடா அப்படின்ட்டு வருது. ஆனா சார், விஜய் பெரியார கொள்கை தலைவராக வச்சிருக்காரு. ஆமா, அப்புறம் எப்படி கொள்கை ரீதியா சீமான் பக்கத்துல போவாரு? விஜய் பெரியாரை தூக்கிட்டு நிறுத்தினதுனால தாங்க சீமான் மறுபடியும் பெரியார இருக்கிறாரு. ஏன்டா திராவிடம் இதோட போயிடும் நினைச்சேன், நீயும் மறுபடியும் அந்த திராவிடத்தை தூக்கிட்டு நிறுத்துறியா அப்படி இருக்கும்போது விஜய் எப்படி திராவிடத்தை கொஞ்சம் குறைச்சிக்க தம்பி அப்படின்ற வேண்டியதான். சார், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களை சந்திச்சிருந்தார் டெல்லியில். ஸோ அது கூட்டணிக்கு அப்படிங்கிறது ஏறத்தாழ எல்லாரும் பேசுகிறாங்க. போகும்போதே திமுக இங்கே சட்டப்பேரவையிலேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, முதல்வர் முதற்கொண்டு. ஸோ அணி அமைஞ்சிருமா, கூட்டணி அமைஞ்சிருமா? ஏன்னா இல்லைன்னு வேற சொல்கிறாங்க. அது கூட்டணிக்கான சந்திப்பே கிடையாது. இல்லைங்க, எப்போதுமே மனிதர்கள் நீங்கள் உண்மையை ரொம்பலாம் மறைக்க முடியாது, அது ஸ்பில் ஆகிடும். 2 கவனித்து நம்ம பார்த்தோம்னு வைங்களேன், அது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இவர் இபிஎஸ் அமித்ஷாவை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ண பிறகு அமித்ஷா ஒரு ட்வீட் போடுறாரு. ஐ திங்க் நீங்கள் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். அதுக்கப்புறம் இங்கே சாராயம் ஓடுற ஆறு போல் ஓடுறது நிறுத்தப்படும், ஊழல் அகற்றப்படும் அப்படின்னு எந்த லாங்குவேஜில் போடுறாரு? தமிழ்லேயே போடுறாரு. அமித்ஷா எதுக்கு தமிழில் போடணும்? தமிழ்நாட்டுக்கு சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு சொல்ற செய்தி. அப்ப இதுல ஊழல், சாராயம், என்டிஏ கூட்டணி 26 ஆட்சி. ஓகே, இது அவர் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். இங்கே வந்துட்ட பிறகு இபிஎஸ் ஏர்போர்ட்டில் செய்தியாளர்கள் சந்திக்கிறாரு.
சந்திக்கும் போது என்ன சொல்கிறாரு, வேங்க அது ஒரு வருஷம் இருக்குங்க, கடைசி 3 மாதத்துல தாங்க கூட்டணி, கடைசி 2 மாதத்துல தாங்க கூட்டணி, இப்படிலாம் பேசுகிறாரு. ஏங்க கொள்கை வேற கூட்டணி வேறுங்கன்றாரு. அப்போ எங்கள் அப்பா குருதுக்குள்ளே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. கொள்கை வேற கூட்டணி வேற, கூட்டணின்றது எலெக்ஷனுக்காக அமைப்படுது, இதுக்கு கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றது சொல்கிறாரு. அப்போ கொள்கை முரணாக இருந்தாலும் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அப்படின்னு தானே அவர் சொல்கிறாரு. அப்போ இது வந்து இவ்வளோ நாள் ஏங்க அப்படிலாம் கூட்டணியே இல்லைங்க, எத்தனை வாட்டிங்க சொல்கிறது, பாஜக கூட கூட்டணியே கிடையாதுங்க, எத்தனை முறை நான் திருப்பி சொல்லிகிட்டே இருக்குமா, ஒவ்வொரு முறையும் நான் கூட்டணி இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பேசி கொண்டிருந்தவர் இங்கே வந்து கொள்கை வேற கூட்டணி வேறன்றாரு. ஜெயக்குமார் எத்தனை முறை ஏங்க திருப்பி டெய்லி நான் வந்து ப்ரெஸ் மீட் எடுத்தோன்னா இந்த பாஜகவும் அதிமுக கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிக்கணுமா? இப்படி கேட்ட அதிமுகவினர் கொள்கை வேறு கூட்டணி வேறுன்ற வந்து அடுத்த லைனுக்கு எடுக்கிறாங்களே. அப்போது ஆல்மோஸ்ட் கூட்டணி வந்து இங்கே வந்து உறுதியாயிடுச்சு அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இன் பிரின்சிபல். அப்போ ஏடிஎம்கே 2 டிமாண்ட் வச்சிருக்கலாம். ஓகே, ஒன்று வந்து அமித்ஷா கிட்ட யூ டேக் கேர் ஆஃப் செந்தில் பாலாஜி. ஏன்னா அது ரொம்ப அது மீனிங் அந்த சாராய ஊழல் மிகப்பெரிய ஊழலாக மக்களே புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஊழல் அரசில் எப்படி, அரசாங்கத்தில் பெரும்பாலும் ஊழல் எப்படி நடக்கும், டெண்டரில் நடக்கும். இப்போ கமிஷன் நான் வந்து இந்த சாலை போடுறேன், இந்த சாலைக்கு வந்து ஒரு 10 கம்பெனி பிட் பண்ணோம், 10 கம்பெனி எப்பா 1 கிலோமீட்டருக்கு 2000 ரூபாய், இல்லைனா 1 கிலோமீட்டருக்கு 2 லட்ச ரூபாய், 2 லட்ச ரூபாவா நீ வந்து ஒரு 20% என்கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கு டெண்டர் கொடுத்துறேன். இது வந்து அந்த கான்ட்ராக்டருக்கும் அந்த அமைச்சருக்குமோ இல்லை அந்த அதிகாரிக்குமோ நேரடியாக 2 பேருக்குள்ள நடக்கிற ஒரு கரப்ஷன். இதை வந்து மீடியாவாகிய நாம்பல் பல்வேறு ஆவணங்களை பார்த்து, இல்லை லோவஸ்ட் பிட் இவன் வந்திருக்கான் இவங்களுக்கெல்லாம் கொடுக்காம இங்கே நடந்திருக்கு, இல்லைனா இதுக்குள்ளேயே எல்லாம் சேர்த்து கூட்டு கொள்ளடிச்சிருக்காங்க, சம்திங் ஏதாவது கண்டுபிடிச்சு நம்ம சொல்லுவோம். இது நம்ம சொன்னாதான் மக்களுக்கு தெரியும். ஆனால் டாஸ்மாக் ஊழலை மக்களே பார்க்குறாங்க நேரடியாக. ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் ஒரு நாளைக்கு டாஸ்மாக் கடைக்கு போயிட்டு வராங்க. 1 crore 7 கோடி பேர் தமிழகத்தில் இருக்காங்கன்னா 1 கோடி பேர் போயிட்டு வராங்க. அந்த 1 கோடி பேருக்கு நேரடியாக தெரியுமா இல்லையா, பாட்டிலுக்கு மேலே இவ்வளோ வாங்குறானுங்க, இவ்வளோ அடிக்கிறானுங்க, இவ்வளோ இந்த சரக்குலாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றது 1 கோடி பேருக்கு டெய்லி பேசுகிறாங்களே இல்லையா? அப்போ நேரடியாக மக்களுடைய வாழ்வியல் தொடர்புடைய ஒரு பிரச்சனைகள் நீங்கள் வந்து காசடிக்கிறது வெட்ட வெளிச்சமாகுதா இல்லையா? இப்போ இந்த கான்ட்ராக்டுக்கு நடக்கிற ஊழல் எப்படி, இப்போ நிலக்கிற ஊழல் யாருக்குமே பெருசாக தெரியாது. இப்போ செந்தில் பாலாஜி இருக்கிற துறையில் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல ஊழல் நடந்தது பெரும்பாலும் நம்ம மீடியா சொல்லும்போது தான் மக்களுக்கு தெரியும். ஆனால் இது வந்து மீடியா சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கத்திரிக்காய் வாங்குறீங்க, 1 கிலோ கத்திரிக்காய் 5 ரூபா அப்படின்னு எழுதியிருக்குது, 7 ரூபா கொடுத்தா தான் நான் கத்திரிக்காய் தருவேன் அப்படின்னு எல்லா கத்திரிக்காய்காரனும் வந்து கத்திரிக்காய் கடையிலையும் சொன்னானுங்களே, மக்கள் கடுப்பாவாங்கல்ல. அப்போ எம்ஆர்பின்னு ஒன்று போட்டிருக்கு, அதுக்கு மேலே 10 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரையும் வந்து வாங்குறாங்க. இப்போ அதுக்கப்புறம் இந்த ஒரு சில நிறுவனங்களுடைய பாட்டில்ஸ் தான் அதிகமாக இருக்குது, இங்கே தரம் இல்லை அப்படின்றது ஸ்ட்ரெயிட்டாக மக்களுக்கே தெரிய வருதுல்ல. அப்போ இது ஒரு பெரிய பூதாகாரமான ஒரு பிரச்சனையாக ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டே இருக்குல்ல. அப்போ இதில் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. யாரு எடப்பாடி அமித்ஷா கேட்கலாம். ஆனால் சார் இந்த இடத்துல ஒரு சிக்கல் வருதுல, ஒரு கேள்வி சந்தேகம் இயல்பாக வருதுல்ல, அதிமுக ஆட்சியிலே இது நடந்திருக்குல்ல. ஆனா இன்னைக்கு இது ரொம்ப அதிமுக அவங்களும் வந்து அவங்க வந்து ஊழல்வாதிகள்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் சொல்றது இதே டாஸ்மாக் இதே தான், பட் இதே விஷயம் அப்படியே எக்ஸாக்ட்லி இதே விஷயம் அங்கேயே நடந்தது. ஆனா இந்த அளவுக்கு ரொம்ப என்ன சொல்றது, இதுவே ஒரு ஆர்கனைஸ்டு செக்டாரா மக்கள்கிட்ட காசு வாங்கினது போக பார்ட்டி ஃபைனான்ஸ் டாஸ்மாக் ஊழியர்கள்ட்டே காசு வாங்கி அவங்க வந்து போராட்டம் பண்ணி இது மாதிரியான நேரடியாக அமைச்சரை குற்றம் சாட்டி இங்கே சாவுகள் நடந்து சைனைடு கலந்த சரக்கு பாட்டில் குடித்து இப்படியெல்லாம் ரொம்ப அது கெயாட்டிக்காக மாறல. தேர் வாஸ் அன் கரப்ஷன். ஆனால் அது வந்து ஓப்பனாக தான் நடந்தது. ஆனால் மக்கள் வந்து ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போனாங்க. ஈவன் இந்த பீரியடில் மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. மேபி மீடியாக்கள் அவேர்னஸ்ஸு இதெல்லாம் கூட காரணமாக இருக்கலாம். இப்போ ஒரு கள்ளசாராய டெத்து இது மாதிரிலாம் அதை சுற்றியே நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா? ஸோ அது ஒரு முக்கியமான இஷ்யூவாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கேஷில் இருக்கிற அந்த விஷயம். ஸோ அதை நீங்கள் இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை கொண்டு போய் டெஃபினட்டாக பண்ணுவாங்க அப்படின்றத அதை நீங்கள் பண்ணுங்கள், ஏன்னா இடி அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதே செந்தில் பாலாஜி தாங்க
பேக்கப்புடைய மொத்த அவர் தானே கேஷ்கோ இருக்கிறாரு, அவர் தானே ஒரு மிகப்பெரிய மேபி வெஸ்ட் பெல்ட்டில் அது ஏடிஎம்கே கோட்டையாக இருக்கிற இடத்துல இப்போ திமுகவை கொஞ்சம் நல்லா வளர்த்து ஓவரால் தான் நான் சொல்ல முடியும். ஓவராலாக அதுக்கு அடுத்தது கரப்ஷன் சார்ஜஸை இது பண்ணுங்க அப்படின்றத இந்த டிமாண்டை இப்போதைக்கு வச்சிருக்கலாம். 1 2 சொன்னீங்க. அதான் ரெண்டாவது இந்த கரப்ஷன் ஊழல். ஓகே, மணல்லேருந்து நிலக்கரியிலேருந்து சாலை எக்கச்சக்கமாக தான் போயிட்டே இருக்குது. அதுலேருந்து அந்த போர்ஷனே நீங்கள் கொஞ்சம் கண்காணிங்க அப்படின்றத சொல்லிட்டு வந்திருக்கலாம். இதன் அடிப்படையில் நம்ம அடுத்த கட்ட 3வது அண்ணாமலையை வந்து மாற்றணும் அப்படின்ற ஒரு முக்கியமான கோரிக்கையை அவங்க வச்சிருக்கலாம். ஏன் அண்ணாமலையை மாற்றணுன்ற கோரிக்கை வைப்பாங்கன்னா, ஏடிஎம்கே பாஜகவுடைய கூட்டணி எதனால் முறிந்தது, எந்த காரணத்தை சொல்லி இவங்க முறிச்சாங்க. ஏங்க உங்களோட லோக்கல் தலைவர் சரியில்லைங்க, எங்களோட அம்மாவை வந்து ரொம்ப தப்பாக பேசுகிறாரு, எங்களை தப்பாக பேசுகிறாரு அப்படின்ற இந்த தலைமை இருக்கிறது வரையும் அண்ணாவை தப்பாக பேசினார். ஆமாம், எல்லாரையுமே இந்த தலைமை இருக்கிறது வரையும் நாங்கள் செயல்பட முடியாது அப்படின்னு கொள்கை அடிப்படையில் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் முரண்னால் நாங்கள் வரல. சிஏஏ கொண்டு வந்தாங்க, அதனால் நாங்கள் எங்களுக்கு பிடிக்காதனால பிஜேபியிலேருந்து வந்துட்டோம். இல்லைனா இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்தாங்க, அதனால் நாங்கள் இருந்து வந்துட்டோம். இல்லை மும்மொழியை கொண்டு வந்தாங்க, அதனால் நாங்கள் வந்துட்டோம். அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. அண்ணாமலையை பிடிக்கல, அதனால் நாங்கள் வரோம் வெளியில். இதுதான் அவங்க கொடுத்த ஒரு லேம் ரீசன்ஸ். அப்போ அண்ணாமலையை மாற்றுவதன் மூலமாக தான் இவங்க மறுபடியும் அங்கே போய் கூட்டணியை சேர்க்க முடியும். ஏன் அண்ணாமலை இருக்கும்போதே அதை சொல்லிட்டு தானே நீங்கள் வெளில கிரிட்டிசிசம் நீங்கள் என்ன சும்மா இருப்பீங்க. நீங்கள் அடுத்த ஏங்க ஏடிஎம்கே அண்ணாமலை மாற்றினா தான் வருவேன்னு சொன்னாங்க. இப்போ மறுபடியும் அண்ணாமலை இருக்கும்போதே போய் கூட்டணி வைக்கிறாங்களே, அசிங்கமாக இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? ஸோ அதுக்கு முகம் ஃபேஸ் சேவிங்னு சொல்லுவாங்களே, அதுக்கு அண்ணாமலையை மாற்றுங்க. அண்ணாமலை இங்கேருந்து அதுக்கு மினிஸ்டர் கொடுங்க, ப்ரொமோஷன் கொடுங்க, என்ன பண்ணுங்க, இங்கே அவர் வந்து தலைமையிலே இருக்கக்கூடாது அப்படின்ற டிமாண்டை அமித்ஷா வச்சிருப்பாங்கன்னு நான் கருதுறேன். இடையில அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்லும்போது, பாஜக கூட்டணிக்காக இன்னைக்கு கட்சிகள் வந்து தபம் கிடைக்குதாமா, நோட்டாவோட போட்டி போட்ட கட்சிலாம் சொல்லிட்டு இருந்த இடத்துல இருந்து இப்படி நான் வளர்த்துருக்கேன்னு ஒரு விஷயம் சொல்லும் போது எக்ஸாக்டா அது அதிமுக தவம் கிடக்கிற மாதிரியான ஒரு சூழல் அப்படின்னு பேசும்போது எடப்பாடிட்ட கேட்கும்போது எடப்பாடியே அவர் சொன்னாரு, ஏதாவது பேர் சொல்லி சொன்னாரா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை டிஃபெண்ட் பண்ணாரு. அண்ணாமலை எதுக்கு அப்படி சொல்லணும்? வெயிட்டிங்ல இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு. வரக்கூடாது நீங்க. வரவே கூடாது, வரவே நீங்க வந்துடாதீங்க, அப்பதான் நான் இப்படி இரிட்டேட் பண்ணுவேன், நான் இன்சல்ட் பண்ணுவேன். ஆனா எடப்பாடி டிஃபெண்ட் பண்ணார்ல அண்ணாமலைய. அவர் வேற வழி இல்ல, வேற. பட் டெஃபினட்டா இட் வில் பி என் டிமாண்ட். இந்த டிமாண்டை அமித்ஷா வந்து அக்செப்ட் பண்ணுவார் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். அண்ணாமலை நீக்கிடுவாங்க, வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு போயிட்டார்ல நம்ம. அப்போ அமித்ஷா வந்து இபிஎஸ் மீட் பண்ண அடுத்த நாளே வந்து அண்ணாமலை டெல்லி போயிட்டார்ல. போயிட்டு மாஸ்க்லாம் போட்டு, நோ சிஸ்டர் நான் வந்து பேசுகிறேன், மீட்டிங் ப்ரெஸ் மீட் ஐ வில் கிவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போனார்ல. ஸோ அந்த அண்ணாமலையை பொறுத்தவரையும் பாஜகவை தாண்டி தான் வளரணும் அப்படின்றது தான் அவருடைய, இல்லைன்னா பாஜகவை வளர்த்தது நான் தான் அப்படின்ற ஒரு. சார் அவங்களுக்கு நேஷனல் ஃபர்ஸ்ட், அடுத்து பார்ட்டி, அதுக்கப்புறம் தான் செல்ஃப். எங்கங்க நேஷன் ஃபர்ஸ்ட், அதெல்லாம் சும்மா கதைங்க. பார்ட்டி ஃபர்ஸ்ட். இண்டிவிஜுவல் க்ரோத் அங்கே வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கு இல்லையா? இப்போ அண்ணாமலை வந்து ஹஸ் காட் அ வெரி லாங் விஷன். அவர் பிரைம் மினிஸ்டர் சீட்டையே குறி வச்சுட்டு நகரக்கூடிய மனிதர். அதனால் அவர் தன்னை எந்தளவுக்கு மக்கள் மத்தியிலையும் அரசியல் வட்டாரத்திலையும் ஒரு சூப்பர் ஹீரோவாக காட்டிக்கணும், உருவாக்கிக்கணுன்றதுல முனைப்பாக ஒர்க் பண்ணுவார். அதனால தான் தலைவர் பதவி மட்டும் இல்லை, அவர் வேறு ஏதாவது பெரிய பதவி, மொத்த தமிழ்நாட்டுக்கு சவுத்து கூட வந்து மேலிட பார்வையாளர் ஆகலாம், இன்சார்ஜ் ஆகலாம், அமைச்சராகலாம். தட் குட் பை ஸோ மெனி திங். ஆனால் தான் வந்து இருக்கும்போது தான் பாஜக இங்கே வளர்ந்தது அப்படின்ற ஒரு ரெக்கார்டை காட்டணும் அவர். அதுக்கு தான் ஏடிஎம்கே வேணான்றாரு. ஏன்னா அங்கே வந்து செகண்டரி ஆயிடுவார்ல, ஏடிஎம்கே தலைமையின் கீழே தான் இங்கே வந்து என்டிஏ இயங்கும். ஏடிஎம்கே இல்லைன்னா பாஜக தலைமையில் தான் இங்கே என்டிஏ இயங்கும். அப்போ அண்ணாமலை எதை விரும்புகிறாருன்னா பாஜக தலைமையில், அதாவது தனது தலைமையில் என்டிஏ தமிழ்நாட்டில் செயல்படணும் அப்படின்றாரு. எம்எல்ஏவா ஆக முடியுமா, சீட்ஸ் கிடைக்குமான்ற ஒரு கேள்வி வரல. ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி காட்டலாம், ஏதாவது பண்ணலாம். இங்கே அது பாஜகவுக்கு கவலைங்க, இவருக்கு என்ன கவலை? இவருக்கு இந்த எலெக்ஷனில் 16% பாருங்கள், அடுத்த எலெக்ஷனில் 18%. இதுதான் அவருடைய நோக்கம். நீங்கள் ரொம்ப சரி. நோட்டாவுக்கு கீழே இருந்த கட்சின்னு சொல்லும்போது இவ்வளோ நம்ம உழைச்சிருக்கோம் அப்படின்றதில் ஒவ்வொரு தொண்டனும் அப்படின்போது அது அவரையும் தான் இன்க்ளூட் பண்ணிக்கிறாரு. ஸோ அதான் ஏற்கனவே சொன்னால் ஹி இஸ் அ செல்ஃப் சென்டர்ட் பொலிட்டிஷியன் அப்படின்னு. சார் அப்போது சமீபத்தில் இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் அண்ணாமலை பேசும் பொழுது கட்சி முக்கியம், நம்ம எதிரி யாருங்கிறது முக்கியம்,
அப்படின்ற விஷயங்களெல்லாம் பேசுகிறார். ஒருவேளை கூட்டணி ப்ளஸ் அண்ணாமலையும் கொஞ்சம் வெளியேறாரோங்கிற ஒரு கேள்வி வருது. நீங்கள் இந்த மீட்டிங்க்கு அப்புறம் அண்ணாமலை வந்து he has to be soft with ADMK இல்லையா? ஏடிஎம்கே கூட சாஃப்டாக தான் போய் ஆகணும் தலைவராக. இல்லையா ஒருவேளை தலைவர் பதவி இந்த ஹேசியங்கள்லாம் போகும்போது அந்த டிமாண்ட் வச்சுருக்காங்க ஏடிஎம்கே அண்ணாமலை நீக்கணுன்றது இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது ஓகே அதுக்கான ஒரு பதிலாக இதை எடுத்துக்கலாமா? எந்த பதிலாக இப்படி அதிமுக இல்லைங்க, நீங்கள் போயிட்டு உங்கள் ஊரில் இருக்கிற இன்னொரு முதலாளி நேராக உங்கள் பாஸை போய் பார்த்து வந்துட்டாருன்னு வைங்களேன். நீங்கள் எங்கள் பிரான்ச் மேனேஜர்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்கள அந்த முதலாளியோட கொஞ்சம் அப்போ அப்படிதான் இங்கே நடக்கும். அதனால there are possibilities that அண்ணாமலை may get replaced. ஒருவேளை சார் அப்போ ஏடிஎம்கே பாஜக கூட்டணி உருவாகுதுன்னா இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்? திமுக கூட்டணி வீழ்த்துற அளவுக்கு இன்னும் வாய்ப்பே கிடையாது. அது பிஜேபிக்கு மிகப்பெரிய பலமாகவும் அதிமுகவுடைய மிகப்பெரிய அழிவாகவும் அது மாறும். கபலீகரம் பண்ணிடும் அதிமுகவை. அப்புறம் ஏன் சார் அதிமுக தலைவர்கள் அதை விரும்புகிறாங்க? இன்னைக்கு அவங்களுக்கு வேற வழி இல்லை. அப்படிதான் இட்ஸ் அ ராங் கால்குலேட். மேபி அவங்க தொடக்கத்தில் விஜயை வச்சு நம்ம தொடக்கத்தில் டிஎம்கே அலையன்ஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியுமான்னு பார்த்துருக்கலாம். விசிகா காங்கிரஸ் வந்திருக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். அது செட் ஆகலைன்னும் போது சரி விஜய் வரும்போது விஜயை வந்து நம்ம அலையன்ஸில் கொண்டு வந்துடலாம்னு முயற்சிருக்கலாம். இல்லை விஜய் வந்து தனியாக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனான ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் வந்துருச்சு, பிரசாந்த் கிஷோர் மூலியமாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம விஜயை வந்து வெயிட் பண்ணுறது இட்ஸ் நாட் கரெக்ட். பல்வேறு இப்போ ஏடிஎம்கே அங்கே வந்து யூனிஃபைடு ஏடிஎம்கே மாறுதில்ல. டிடிவி தினகரன், ஓபிஎஸ், அதுக்கப்புறம் ஏடிஎம்கே. எடப்பாடி சேர்த்துக்க மாட்டார்ல? இல்லை சேர்த்துக்க மாட்டார். ஆனால் அந்த கூட்டணியில் அவர் நீடிப்பார். எப்படி? வேற வழி என்ன இருக்குது? இதை தான் பாஜக பண்ணும். பாஜக என்ன பண்ணும்? அவர் தனி கட்சி அங்கே இருப்பார், அவருக்கு ஒரு சீட்டோ 2 சீட்டோ அது நம்ம கொடுத்துருவோம். இல்லைன்னா எனக்கு பாஜகவுக்கு இவ்வளோ சீட் கொடுத்துருங்க, நான் பிரித்து யார்கிட்ட வேணால் கொடுப்பேன் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி கூட அவங்க எடுக்கலாம். அப்போ டிடிவி, ஓபிஎஸ், தமாக வாசன், அதுக்கப்புறம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, அதுக்கப்புறம் பிஜேபி, இது மாதிரி ஒரு பெரிய 21 அலைன்ஸ் அப்படியே அதான் கூட டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் ஃப்ரெஜைலா இவங்கெல்லாம் தனித்தனியா அப்படின்றத பிஜேபி மை ட்ரை. ஆனால் அது 60, 70, 75 சீட்டு ஜெயிச்சாங்கல்ல. பிஎம்கே மே கம் அவுட். பிஎம்கே வந்து விஜய் கூட இணைவதற்கான கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். வாய்ப்பு இருக்கா? ஆமாம், சீனியர் ராமதாஸ் சொன்னார்ல, இந்த கூட்டணி ஏன்டா வச்சுன்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டார்ல. அது பிஜேபியோட தானே? பிஜேபியோட தான். பிஜேபி அலையன்ஸில் தானே. இப்போ தாவேக்காட்ட வரும்போது அவங்களுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து பதவி கிடைக்கலாம், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. ஆனால் சார் தே மே ட்ரை. பாமக எவ்வளோ பெரிய கட்சி, எவ்வளோ நீண்ட காலமாக இருக்கிற கட்சி, இப்போ வரைக்கும் டெஸ்ட் பண்ணாத டிவிக்கு அந்த ஆர்குமெண்ட்டை விட்டுருங்க. டெஸ்ட் பண்ணாதுன்னு இன்னைக்கு பேலட் பேப்பர் வச்சு தான் டெஸ்ட் பண்ணுறோம். அப்படி கிடையாது. இல்லை, அவங்க சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதையே விரும்பாத கட்சி இல்லை. எவ்வளோ கடுமையான எதிர்ப்புகளை எல்லாம். எம்ஜிஆர் வந்து சினிமா நடிகர் இல்லையா? ஜெயலலிதா சினிமா நடிகர் இல்லையா? அவங்கள்ட்ட அவங்க கூட்டணி வைக்கலையா? அரசியலில் யூ நீட் டு சர்வைவ், யூ நீட் டு பி இன் பவர். ஆனால் பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பாமக அங்கே இருக்கிறது அவங்களுக்கு சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான அது எம்எல்ஏவா எப்படி முடியும்னு கேட்குறேன். இவ்வளோ கட்சி இருக்கும்போது எல்லாரும் கொடுத்தாகணும்ல. எஸ், அப்போ சீட்டு ஒருவேளை மேபி, ஆனால் எம்எல்ஏவா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அங்கே அதிகம்ல. அதான் எவ்வளோ சீட், ஒரு 3 சீட்டோ 4 சீட் தான் கொடுக்க முடியும் இவ்வளோ கட்சி இருக்கும்போது. தாவேக்கா பாமக அலைன்ஸ் கூட வாய்ப்பு இருக்கு. இங்க எல்லாமே வாய்ப்பு இருக்குங்க. சீமான் சார் அப்ப அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இங்க உள்ள சீமான் தாவேக்காவுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கும். மற்ற சீமான் வந்து அதிமுகவுக்கோ இல்லை திமுகவுக்கோ இல்லை பாஜக வாய்ப்பு எப்படி? ஏன்னா கடுமையான எதிர்ப்புகளை மாறி வச்சு, எதிர்ப்புகள் வந்து ஒரு அது கடந்து போயிருங்க. 2 பேரும் உட்காந்து பேச நம்ம என்ன இருக்கு இல்லை. பொது மாநாட்டில் விஜய் சீமானை நேரடியாக குறிப்பிடாமல் அவர் சொல்ல பதிலுக்கு சீமான் தன்னுடைய மேடையில் ப்ரோனெல்லாம் பேசி வாட் ப்ரோனெல்லாம் பேசி ரோட்டில் இந்த பக்கம் நில்லுங்க அந்த பக்கம் இல்லை அதே தான் வந்து விஜய் வாட் ப்ரோ இட்ஸ் ராங் ப்ரோன்னு சீமான் சொன்னது தான் விஜயும் சொல்ல. அது இல்லை, அதை அந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் அரசியல்லாம் வேற லெவல்லங்க. முதல்ல நம்மளை யார் எதிர்ப்பாங்கன்னே தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை சீமானை தான் நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி. அரசியலை பொறுத்தவரையும்
எந்த கட்சியும் எந்த நேரமும் யார் கூடயும் கூட்டணி வைக்கலாங்க. இதுதான் சோஃபார் நடந்திருக்குது. ஒருவேளை சார் தாவேக்கா சீமான் சேர்ந்தாங்கன்னா கூட்டணி அமைச்சாங்கன்னா அது எப்படி இருக்கும்? உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய மாற்றா இருக்குங்க. டெஃபினட்டா அது வின்னிங் காம்பினேஷனா இருக்கும். விஜய் பிளஸ் ஆமா ஆமா வின்னிங் காம்பினேஷனா இருக்கும். இந்த பக்கம் பிஜேபி ஏடிஎம்கே, அந்த பக்கம் திமுக, எத்தனை பேர் வேணா இருந்திருக்குது. டெஃபினட்டா தே வில் வின். ஆட்சி அமைச்சிருவாங்க. வாய்ப்புகள் அவ்வளோ இருக்கு. பட் ரெண்டு சீமான் 8% மேபி இன்க்ரீஸ் ஆகி 10% வைக்கலாம். இங்க இவர் விஜய் ஒரு 25 வைங்க. 25 வைங்க. எவ்வளவு ஆச்சு? 35 ஆயிடுச்சு. போதும்ல. ஓகே. ஆனா அங்க வந்து யார் இறங்கி போகணும்னா விஜய் தான் இறங்கி போகணும். என்னவா பிரைமரி ஃபோர்ஸா நாம் தமிழர் வச்சு பிரைமரி ஃபோர்ஸா விஜய் இருக்கணும். ஓகே. ஆனா பொலிட்டிக்கலா சீமான் இருக்கணும். அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக வியூகங்கள்லாம் வந்து சீமான்ட்ட இருக்கணும். அதாவது தாவேக்காக்கு அதிக சீட் இருக்கணும். ரெண்டு பேரும் ஈக்குவலா பேசிக்கலாம். அது இம்மெட்டீரியலுங்க. சரி, இங்க வந்து சீனியர் பொலிட்டிஷியனா சீமான் இருக்கணும். அவர் கூட இணைந்து பயணிக்கிற மாதிரி தான் அடுத்து. உண்மையிலே சீமான்ட்ட போய் கேட்டேன், தம்பி எனக்கு முதல்வர் கூட வேணாண்டா, நீயே இருந்துடுற அப்படின்ட்டு. ஓகே, நான் வந்து உன்னை நீ வந்து கொள்கை ரீதியாக என் பின்னாடி வந்துடு, அப்படி அந்த ஸ்டாண்டுக்கு ஹி வில் கம். ஆனால் சார் விஜய் பெரியார கொள்கை தலைவராக வச்சிருக்காரு. ஆமாம். அப்புறம் எப்படி கொள்கை ரீதியாக சீமான் பக்கத்தில் போவார்? தமிழ் தேசியமும் இருக்குல்ல. ஆனால் சீமான் கடுமையாக பெரியாரை எதிர்க்கிறார்ல. இவங்க விஜய் வந்து பெரியாரை தூக்கிட்டு வந்து நிறுத்ததுனால தாங்க சீமான் வந்து மறுபடியும் பெரியாரை இருக்கிறாரு. ஏன்டா வந்து திராவிடம் இதோட போயிடும் நினைச்சேன், நீயும் வந்து மறுபடியும் அந்த திராவிடத்தை தூக்கிட்டு வந்து நிறுத்துறியா அப்படி இருக்கும்போது விஜய் எப்படி திராவிடத்தை கொஞ்சம் குறைச்சிக்க தம்பி அப்படின்ற வேண்டிதான். குறைச்சுப்பாரா? இல்லை, இட் டிபெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஹைப்போதேசிஸ் தானே. ஓகே. ஆனால் அப்படி நடந்தால் வெற்றிக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறேன். சரி, விஜயை பொறுத்தவரையும் ஹீ கம்ஸ் ஃப்ரம் அ சினிமா பேக்ரவுண்ட். ஓகே. அண்ட் சினிமா பேக்ரவுண்டில் ஈகோ வந்து வில் பிளே மேஜர் ரோல். நான் வந்து இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், இவ்வளோ கோடி ரூபாய் எனக்கு வந்து பிஸ்னஸ், இதெல்லாம் விட்டுட்டு ஐ எம் கம்மிங் இன் டு பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸில் வந்து நான் தோற்றக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார்ல. இவ்வளவு சூழலுக்கு பிறகும் விஜயோ சீமானோ, விஜய்க்கு உண்மையிலே வாய்ப்புகள் இருக்குங்க. ரைட். இல்லை, இவ்வளவு சூழலுக்கு பிறகும் அதிமுக கூட, ஏன்னா இன்னும் பாஜகவோட உறுதியாகலை இல்லையா, வெளிப்படையாக சொல்லலை இல்லையா, அப்போ அதிமுக கூட விஜயும் சீமானோ போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிமுக கூட விஜய் சீமான் போகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஓகே. இல்லை, அது அவருக்கு இந்த ரெண்டுக்கு மாற்று அப்படின்றதானே அவர் வராரு. அப்போ இந்த ரெண்டு, அப்போ உண்மையிலே நான் சீமான் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறேன். ஒரு நெருப்பு இங்கே எரியுது, இல்லைன்னா இங்கே ஒரு தீமை இருக்குது, அந்த தீமையை வீழ்த்தணும். அந்த தீமையை வீழ்த்துவதற்கு இன்னொரு தீமையை வைத்து வீழ்த்த முடியாது. ஒரு நெருப்பு எரியுதுன்னா இன்னொரு நெருப்பை வச்சுட்டு இந்த நெருப்பை அணைக்க முடியாது. இந்த தீமையை வீழ்த்தணும்னா நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போய் தான், ஒரு நெருப்பை அணைக்கணும்னா தண்ணி எடுத்துகிட்டு தான் போய் அணைக்கணும். அப்போ ஒரு தீமையை வீழ்த்துவதற்கு இன்னொரு நன்மையை வைத்து தான் நீங்கள் வீழ்த்த முடியும். அப்போ இந்த பக்கம் ஒரு தீமை இருக்குது, இந்த ஒரு தீமை இருக்குது, இந்த தீமையை வச்சு இந்த தீமையை வீழ்த்துவது சரியானது இல்லை அப்படின்றது தான் அவருடைய கருத்தாக இருக்குது. விஜய் விஜய் அதிமுக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு வந்து விஜயோட டிமாண்டை ஏடிஎம்கே அக்செப்ட் பண்ணணும். என்ன டிமாண்டாக இருக்கும்? மேபி துணை முதல்வராக இருக்கலாம், முதல்வர் ரொட்டேஷனில் இருக்கலாம், ஒரு சீட்டோடைய நம்பர் அதிகமாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா. ஆனால் அப்போ அதிமுக தானே இறங்கி வரணும். ஏன்னா இவங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கையில் இருக்கு. அதை விட்டுட்டு விஜயோட அதிமுக இறங்கி வரனா இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து ஏன் பிஜேபி கூட அதிமுக வந்து ஒரு சேர்றது குட் காம்பினேஷன் இல்லை அப்படின்னா, பிஜேபி மற்ற மாநிலங்களில் இது மாதிரி அலையன்ஸ் வச்சா அந்த கட்சிகள் என்ன பண்ணிடுது, சுக்கு நூறாக உடைச்சி விட்டு ஆக்கி அதையெல்லாம் தன்னுடைய வசப்படுத்துறதுல அந்த வேலை எங்கேயும் அது பண்ணும்ல. ஏடிஎம்கே வந்து மெல்லமாக கரைஞ்சிரும்ல. அவங்க கூட கூட்டணி போய்க்கு ஆட்சியே அமைச்சா கூட சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த எதே ஏடிஎம்கேஸ் எல்லாம் எம்எல்ஏஸ் எல்லாம் வாங்கி பிஜேபி நாங்கள் தான் முதல்வர்னுவாங்க, அப்போ பிரச்சனை வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், தட்ஸ் நாட் அ கரெக்ட் மூவ். இன்றைக்கி அவங்க வந்து ஏடிஎம்கேக்கு வேறு வழி கிடையாது. அவங்க இந்த தேர்தலை 26 விட்டுட்டாங்கன்னா how will they survive?
ஸோ அதான் 26 தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். பல்வேறு கட்சிகளுக்கு சர்வைவலாகவும் இனிமேல் உயிரோடு இருப்போமா அப்படின்ற இதனையும் புது கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளாகவும், அதான் இது ரொம்ப வித்தியாசமான தேர்தலாக இருக்குங்க. திமுக கூட்டணி தவிர திமுக கூட்டணிக்கும் தான் சொல்கிறேன் நான். அவங்களுக்குமா? ஏமா சரி, இன்னைக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி இவ்வளோ இருக்குது. இல்லை, சர்வைவல் ப்ராப்ளம் சொல்கிறேன். ஆமாம், அவங்க தோத்துட்டாங்கன்னா அடுத்தது ஓகே. திமுக எத்தனை தடவை தோத்தாலும் மீண்டு எழுந்து வர்ற கட்சி. பட் லீடர்ஷிப் அடுத்த 5 ஆண்டுகளில் வந்து உதயநிதியோடைய லீடர்ஷிப்பில் கட்சி இவால்வ் ஆகணும். ஸோ ஜெயிச்சுட்டா அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த லீடர்ஷிப்பை வளர்த்துக்கிறதுக்கு. ஓகே, இல்லைன்னா ஸோ எல்லாருக்குமே இது வாழ்வாசாவா போட்டி தான். ஆனால் அதில் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸாக வந்து விஜய் இருப்பார் அப்படின்றது தான் ஃபேக்ட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.